திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து நிலைக்குமா நிலைக்காதா? தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் வந்துட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறது ஆங்கில நாளிதழுக்கு. இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இது எங்களுக்கு வேணும், இதை நாங்கள் திமுக கிட்ட முன் வச்சிருக்கோம். டிவிகே கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இன்னொன்று டிவிகே அழைப்பு கொடுத்தாங்களான்னும் போது, ஆமாம் டிவிகே கட்சி எங்கள் காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு அழைப்பு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த 12% வாக்குகள் வந்து காங்கிரஸ் இருக்கு, அப்போ டிவிகே சேரும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய கூட்டணியாக மாறும், அதுக்காக டிவிகே வந்து அழைப்பு கொடுத்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் டிவிகேல காங்கிரஸ் கட்சி நம்ம கூட கூட்டணி வந்தால் நல்லா தான் இருக்கும், அது ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்குன்ற ஒரு பாணியும் போயிட்டு இருக்கு. இதுல சிக்கல் என்ன அப்படின்னா, ராகுல்ஜி அவர்கள் என்ன மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. காங்கிரஸ் தேசிய கட்சி அப்படிங்கிறத தாண்டி இந்த சிறுபான்மை ஓட்டு அப்படிங்கிறது வந்து அதிகமா திமுகவுக்கு போறதுக்கு முக்கிய ரீசன் காங்கிரஸ். இந்த சமயத்துல தாவேகாவுக்கு சிறுபான்மையோட வாக்குகள் வந்து அதிகமா போக போகுதுங்கிற ஒரு இதையும் பார்க்கிறோம். மற்ற மாநிலங்களை தாண்டி ராகுல் காந்தி அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு பாசம் வந்து ஈஸியா கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் வந்து வந்துருக்கு. ஒரு பக்கம் விஜய் அப்படிங்கிற கரிஸ்மா, இன்னொரு பக்கம் ராகுல் அப்படிங்கிற கரிஸ்மா, இது ரெண்டும் ஒரு மேடையில நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய டஃப் ஃபைட்டா திமுகவுக்கு இருக்கும். இன்னொன்று, இவ்வளவு ஆண்டுகளா கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி அதை விட்டு வெளியே வந்து ஒரு புதிய கட்சி கூட வந்து போட்டி போடுது, அந்த ஒரு தேசிய கட்சி வந்து டிவிகே கூட சேருது அப்படின்னும் போது விஜயோட அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இந்த நேரத்தில் காங்கிரஸ் தமிழகத்தில் மீண்டும் உயிர்ப்போட எழணும் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக தேவை. ரெண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்குகள் பற்றி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு முடிவுகள் இருக்காங்க. இதில் வந்து உறுதியான அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி வந்துட்டு ரொம்ப பலமாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் ரொம்ப பலமாக இருக்கோம், எல்லாருமே எங்கள் கூட தான் இருக்காங்க, கை எங்களை விட்டு என்றைக்குமே வெளியே போகாதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக துணை முதல்வர் வரைக்கும் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து நிலைக்குமா நிலைக்காதா, முறிஞ்சு போகுமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்திகள் அப்படி இருக்கு. திமுக ஒரு பக்கம் வந்துட்டு தொகுதி பங்கீடுக்கோ கூட்டணி குறித்தான அந்த கூட்டத்துக்கோ வந்து இன்னும் வந்து ஒரு டேட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் வெளியே போனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு திமுகவில் பல்வேறு முக்கிய தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பேச்சும் ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு சாமானிய மக்கள் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கூட்டணி மிக முக்கியமான கூட்டணி, இதில் வந்து வெளியே போயிட்டா 2 பேருக்குமே கஷ்டமாயிடும் சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, காங்கிரஸ் வெளியே போனால் திமுக இன்னும் பல்வேறு கட்சிகளுக்கு நிறைய இடங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் உங்ககிட்ட கேட்கறது அதிகாரத்தில் பங்கு, அதாவது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் கேட்குறோம். இது போக உள்ளாட்சி தேர்தலில் வந்து எங்களுக்கு ஒரு சமமான பங்கு நீங்கள் கொடுக்கணும், ஒரு மரியாதை, அட்லீஸ்ட் ஒரு மரியாதை கொடுங்க, நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக போகிற போக்கில் காங்கிரஸை பயன்படுத்திட்டு போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து காங்கிரஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து இந்த கேள்விகளை முன் வச்சு கேட்குறாங்க. எத்தனை காலத்துக்கு தான் வந்து நாங்கள் கிங் மேக்கராகவே இருக்கிறது, எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் வந்துட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறது ஆங்கில நாளிதழுக்கு. இப்போ இதுதான் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இது எங்களுக்கு வேணும், இதை நாங்கள் திமுக கிட்ட முன் வச்சிருக்கோம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ராகுலுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 12 முதல் 20% வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து வேணா அவர் வந்து காங்கிரஸை வந்து தூக்கி பிடிச்சு பேசுறதாக்கவும் இல்லை காங்கிரஸ் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக வேணா சொல்லலாம். ஆனால் இது கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ்க்கு கொடுத்த இடங்கள் வந்து தோல்வியை தான் தழுவிருக்குங்கிறதா நிதர்சனம். ஆனால் அதை தாண்டி வந்து 20% வாக்குகள் இருக்குன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ தொகுதி பங்கீடு, இந்த கூட்டணி ஆட்சி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து திமுக வந்து எங்களுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, டிவிகே கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது,
நாங்கள் எல்லார் கூடயும் தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதாவது டிவிகே கூட நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துக்கலாம்னு கேட்கும்போது இல்லை அப்படிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது. நாங்கள் எல்லா கட்சி கூடயும் தான் கூட்டணி கொடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது தான் அப்போ டிவிகே கூடவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவும் வருது. இன்னொன்று டிவிகே அழைப்பு கொடுத்தாங்களான்னும் போது ஆமாம், டிவிகே கட்சி எங்கள் காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு அழைப்பு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த 12% வாக்குகள் வந்து காங்கிரஸ்க்கு இருக்குது. அப்போ டிவிகே சேரும்போது கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய கூட்டணியாக மாறும், அதுக்காக டிவிகே வந்து அழைப்பு கொடுத்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது வந்து இந்த கூட்டணி ஆட்சிங்கிற அந்த ஒரு கலாச்சாரம் தமிழக அரசியலில் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாதுன்னு அவர் வந்து ஒத்து வராதுன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. அப்படி கொடுக்கலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணியில் கூட பார்த்தீங்கன்னா என்டிஏ தலைமையில் அப்படின்னு சொல்கிறத வார்த்தையே வந்து இங்கே அதிமுக ஏற்றுக்க ரெடியாக இல்லை. அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணின்றதான் இங்கே பெருசாக இருக்குது. இன்னொன்று அதிமுக ஜெயிச்சு வந்தாலுமே அது வந்து அதிமுக ஆட்சி தான், அது வந்து கூட்டணி ஆட்சியா என்டிஏ ஆட்சின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இங்கே வாய்ப்பே இல்லைன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி அப்படிங்கிறதா ஒரு தாரக மந்திரமாக நம்ம திராவிட கட்சிகள் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மாநில கட்சிகளை ஒழிச்சிட்டு தேசிய கட்சிகள் தான் வந்து ஆட்சிக்கு வரப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்படின்ற நிலைமை இருக்கக்கூடாது, அந்த நிலைமைக்கு தமிழகம் என்றைக்கும் போயிடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக தான் இந்த திராவிட கட்சி இந்த விஷயத்தை வந்து கொள்கையாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்னு இப்பயே சொல்லிட்டோன்னா இந்த கூட்டணி மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும், ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்களேன், ஜெயிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தோத்துருமோன்ற பயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இப்போவே ஆட்சியில் பங்குன்னு சொல்கிறாங்க, அப்போ காங்கிரஸும் சேர்ந்து இங்கே ஆட்சியில் பங்குனா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் அப்படிங்கிறதையும் திமுக ரொம்ப வந்து கவனமாக யோசிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம அரசியல் கலாச்சாரத்தில் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிவிகே வந்து நாங்கள் வந்து கூட்டணி வைக்க ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கன்றதையும் சோடங்கர் வந்து சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷனாக சொல்ல போனால் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் அதில் ஜோடங்கர் இருக்க மாட்டார், ஏன்னா அவர் இல்லாமல் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தோம்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா, இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த பஞ்சாயத்தை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ் ஜோடங்கர் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் மாணிக்கம் தாகூர் எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்து பேச ஆரம்பித்தாங்க. காங்கிரஸுக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லை, நாங்கள் என்றைக்கும் இந்த முடிவை எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து ஒரு காட்சி பொருளாக வந்து காங்கிரஸ் பயன்படுத்துகிறாங்கன்றது தான் நிறைய விமர்சகர்களுடைய ஒரு பேச்சாக இருக்குது. என்னென்னா நீ ஒன்று என்னை சேர்த்துக்க, இன்னொன்று தொகுதி பங்கீட்டில் எனக்கு நல்ல தொகுதிகளை கொடு, இவ்வளோ தொகுதிகளை கொடுக்கணும், ஆட்சி அதில் பங்கு கொடுக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சமமான பங்கு எங்களுக்கு கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து டிவிகே கூட போயிடுவேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தோனியில் தான் வந்துட்டு டிவிகேயை வச்சு விளையாடுறாங்களோ அப்படிங்கிற விமர்சனமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் டிவிகேயில் காங்கிரஸ் கட்சி நம்ம கூட கூட்டணி வந்தால் நல்லா தான் இருக்கும், அது ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்குன்ற ஒரு பாணியும் போயிட்டுருக்கு. இதில் சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சு காங்கிரஸ் வந்து டிவிகே கூட கூட்டணி வைக்கிதுன்னா ரெண்டு சிக்கல் இருக்குது. முதல் சிக்கல் என்ன அப்படின்னா இந்த விமர்சனங்கள், அதாவது காங்கிரஸ் மேலே ஏற்கனவே இந்த விமர்சனங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து திரும்ப தோண்ட ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று தொகுதி பங்கீடு. இப்போ வந்து 234 தொகுதிக்கும் வந்து வேட்பாளர் நியமனத்துக்காக விஜய் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க டிவிகே தரப்பில். அப்படி இருக்கும்போது விஜய்க்காக உழைச்சி விஜய்க்காக கட்சியில் வந்து நாங்கள் சேர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ காலம் உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுப்பார் விஜய்ன்னு நம்பி எல்லாருமே அவங்க தொகுதியில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 61 தொகுதி வந்து காங்கிரஸ் கேட்குது அப்படின்னா இந்த 61 தொகுதி கண்டிப்பாக காங்கிரஸுக்கு கொடுத்து ஆகணும். அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல டிவிகே தொண்டர்கள் வேலை செய்வாங்களா, ஒருவேளை இதெல்லாம் வேண்டாம், ஓகே நம்ம தியாகம் பண்ணிட்டு முதல்வராக வந்து நம்ம சிஎம்மாக வந்து நம்ம விஜயனை உட்கார வைக்கணும், அதுக்காக வந்து வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பேசு பொருள். அப்போ வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியது வந்துட்டு விஜய்கிட்ட தான் இருக்குது. ஆனால் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியுன்றது தான் வந்து விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. என்ன காரணம்னா காங்கிரஸ் தேசிய கட்சி அப்படிங்கிறத தாண்டி இந்த சிறுபான்மை ஓட்டு அப்படிங்கிறது வந்து அதிகமாக திமுகவுக்கு போகிறதுக்கு முக்கிய ரீசன் காங்கிரஸ். ஏன்னா பாஜக எதிர்ப்புங்கிறத திமுக ரொம்ப காலமாக கையில் வச்சுட்டு இருக்காங்க. பாஜக உள்ளே வந்துடும்,
அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது. அப்போ சிறுபான்மை ஓட்டான இந்த முஸ்லீம் வாக்குகளும் கிறிஸ்தவ வாக்குகளும் ரொம்ப காலமாக திமுகவுக்கு போது காங்கிரஸ் முக்கிய காரணமாக இருக்குது. இந்த சமயத்தில் தாவேகாவுக்கு சிறுபான்மையோட வாக்குகள் வந்து அதிகமாக போக போகுதுங்கிற ஒரு இதையும் பார்க்குறோம். ஸோ இந்த சர்வே படி பார்க்கும்போது காங்கிரஸும் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா ராகுலுக்குன்னு இங்கே ஒரு முகம் இருக்குது. அதாவது மற்ற மாநிலங்களை தாண்டி ராகுல் காந்தி அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பாசம் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் வந்து வந்துடுது. அப்படின்னும் போது ஒரு பக்கம் விஜய் அப்படிங்கிற கரிஸ்மா, இன்னொரு பக்கம் ராகுல் அப்படிங்கிற கரிஸ்மா, இது ரெண்டும் ஒரு மேடையில் நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய டஃப் ஃபைட்டாக திமுகவுக்கு இருக்கும். இன்னொன்று, இவ்வளவு ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி அதை விட்டு வெளியே வந்து ஒரு புதிய கட்சி கூட வந்து போட்டி போடுது. 75 ஆண்டுகள் லெஜெண்டரி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை விட்டுட்டு ஒரு புதிய கட்சியான விஜய் அப்படிங்கிற அந்த முகத்துக்காக ஒரு பெரிய தேசிய கட்சி வந்து, அதாவது பாரம்பரியம் சொல்லுவாங்க, காங்கிரஸ்லாம் எவ்வளோ காலம்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ பாரம்பரிய கட்சி, அந்த ஒரு தேசிய கட்சி வந்து டிவிகே கூட சேருது அப்படின்னும் போது விஜயோட அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்றதையும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் காங்கிரஸோட தலைமை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா டிவிக்கே ரெடியாக இருக்காங்க, அழைப்பும் கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கு, நீங்கள் வந்துருங்க நம்ம கூட கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றதை வந்து கிறிஸ்டியோ நகர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காங்கிரஸ் தலைமையுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஆசோலேஷன்லாம் இருக்காங்க. பேசாமல் வந்துட்டு திமுக கூடயே போயிடலாமா, இல்லை தாவேகா கூட போய் நம்ம வந்து ஒரு பரீட்சையை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் வந்து இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆச்சுங்கிறத பார்த்தோம். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் திமுக வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து காங்கிரஸை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் தமிழகத்தில் மீண்டும் உயிர்ப்போடு எழணும் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படின்னும் போது இங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயம் வந்து உருவாகுது. ஒரு ஐடி விங் இல்லாமல் எந்த விதமான ஒரு ப்ரமோஷனும் இல்லாமல் வந்து ஒரு வாட்டி பேசுகிற விஷயத்த வச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக டிபேட் நடத்துகிற அளவுக்கு விஜய்க்கு வந்து ஒரு வாய்ஸ் இங்கே இருக்குது. அந்த வாய்ஸோட காங்கிரஸ் வந்து சேரும்போது மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு உயிர்ப்போட காங்கிரஸ் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து காங்கிரஸுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து காங்கிரஸ் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதான் முடிவு. எனக்கு தெரிஞ்சு மார்ச் முதல் வாரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியா இல்லை காங்கிரஸ் வெளியே வருதா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.